குழந்தைகளா, இந்த உலகத்தில் உங்களை எதற்காக படைத்தேன் தெரியுமா? உங்களை எப்படி படைத்தேன் தெரியுமா? ஆடவர் கடன் பெறாமல் உங்கள் ஏழ்வரையும் படைத்திருக்கின்றேன். பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய என்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரன் அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது செயலற்று இருக்கின்றான். இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்றால், அதாவது சப்தவாதர்கள் 7 கன்னி பெண்கள் உங்கள் ஏழ்வரால் மட்டும்தான் முடியும். ஆதலால் தான் உங்கள் ஏழ்வரைக்கும் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றேன். அம்மா தாயி, கைலாயத்தில் இருக்க வேண்டிய கணவன் சிவபெருமான் உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய ஈசன், அவள் சக்தி இழந்து தனிவிடு காணப்படுகின்றாய். மீண்டும் இழந்த சக்தி பெறுவதற்காக 7 கன்னிகளாக ஆடவருடைய கரமே படாமல் எங்களை சக்தியாக இருக்க வேண்டிய நீ 7 கன்னிகளாக படைத்திருக்கின்றாய். அம்மா, நாங்களோ சின்ன சிறிய குழந்தைகள், சின்ன கன்னி பெண்கள். எங்களால் இழந்த சக்தியை சிவபெருமான் பெற வேண்டும் என்றால் எங்களால் எப்படி குழந்தைகளா, அம்மா நீங்கள் பேசும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் சிறிய குழந்தைகளாயிற்று. அதனால் தான் நீங்கள் கேட்கும் கேள்வியும் வித்தியாசமாக உள்ளது. அம்மா, நாங்கள் சிறு குழந்தைகள், எங்களால் எப்படி இருந்த சக்தியை பரமேஸ்வரன் பெற முடியும் என்று கேட்கின்றீர். ஆமா, எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து பார்க்கடல் நீரை அவருக்கு அபிஷேகம் செய்து பாரிஜாத மலரை அவருடைய பாதத்தில் வைத்து 48 தினங்கள் நீங்கள் இடைவிடாமல் அர்ச்சித்தால் இழந்த சக்தி மீண்டும் பெறுவார் சிவபெருமான். அம்மா, இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்று 7 கன்னிகளாக எங்களை படைத்திருக்கின்றாய். நாங்களோ சின்ன சிறிய கன்னி பெண்கள். அம்மா, எங்களால் எப்படி அங்க சென்று பார்க்காத மலரும் பார்க்கிற நீரும் எப்படி அம்மா கொண்டு வர முடியும்? குழந்தையை, அம்மா அம்மா, சிறு குழந்தைகள் பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் எங்களால் எப்படி தாயை கொண்டு வர முடியும் என்று இந்த தாயிடத்தில் கேட்கின்றேன். ஆதலால் தான் இப்பொழுது என்னுடைய சக்தியால் 7 வேங்கைகளை படைக்கப் போகின்றேன். ஓம் சக்தி. அம்மா, குழந்தைகளா, இந்த வேங்கை மீது நீங்கள் 7 அமர்ந்து பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வர வேண்டும். அம்மா, சப்த கன்னிகளாக 7 கன்னியாக நாங்கள் மீண்டும் சென்று பார்க்கத மலரும் பார்க்கட நீரும் கொண்டு வர வேண்டும் என்றால், அதோ 7 வேகைகளை படுத்திருக்கின்றாய் இந்த சக்தியானவள். அந்த 7 வேகை மீது அமர்ந்து நாங்கள் பறந்து சென்று பார்க்கடல் நீரும் பார்க்காத மலரும் கொண்டு வந்து 48 நாள் என்று மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார் என்று இருக்கின்றார். நிச்சயமாக. அப்படியானால் வார்த்தைக்கு மறுப்பு என்பதை காண முடியாது. நாங்கள் சென்று பறித்து வருகிறோம். அம்மா, குழந்தைகளா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சுலபமாக அந்த பாரிஜாத மலரை பறிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் விரல் தொட்டு பறித்தால், குழந்தைகளே, நீங்கள் விரல் தொட்டு பறித்தால் அதனுடைய வேர் அழுகிவிடும். ஆமா, நீங்கள் கரம் தொட்டு பறித்தால் அதனுடைய காம்பு அழுகிவிடும். எப்படி பறிப்பது? எப்படி பறிக்கப்பட்டு தெரியுமா? எப்படி? குழந்தைக்கு, நீ அணிந்திருக்கும் ஆபரணத்தை கழட்டி அதை சுரடாக மாற்றி அந்த சுரடின் மூலமாகத்தான் அந்த மலரை பறிக்க வேண்டும். அப்படியா? ஆமா தாகி, நீங்கள் உரைத்த வண்ணம் எங்கள் ஆபரணங்களை கழட்டி சுரடாக மாற்றி அந்த மலர்களை பறித்து வந்து பார்க்கடல் நீரும் பார்க்காத மலரும் கொண்டு வந்து பூஜைகளை செய்து முடிக்கிறோம். குழந்தைகளா, 48வது தினம் உங்களுக்காக இந்த தாய் நான் கைலாயத்தில் காத்துக் கொண்டிருப்பேன். அதி விரைவாக வர வேண்டும். வருகின்றேன். கண்ணி, மாய கண்ணி, மந்திர கண்ணி, தார கண்ணி என்று 7 கன்னிகளை தாய் படைத்திருக்கின்றார். இப்படி நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேங்கை மீது அமர்ந்து பறந்து சென்று பார்க்கல நீரும் பார்த்து கொண்டு வருவோம். எப்படி தெரியுமா? பாரிஜா பாரிஜாத கன்னிகா
எடுப்போம் கைகளா பாரிஜாத மலர் பறிப்போம் கண்ணிகளா பாரிஜாத மலரை பறித்து வந்து விட்டோம். அதோ தெரிகிறது பார்த்தியா, அந்த பார்க்கடல் நீரை கொண்டு வர வேண்டும். இப்போதே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாகி ஆடி பாடி மகிழ்ந்து சென்று பார்க்கடல் நீரை கொண்டு வர வேண்டும். கண்ணுக்கு அழகாக அழகாக கண்ணுக்கு அழகாக
சந்தோஷமாக ஆடிப்பாடி வகுத்து சென்று பார்க்கடல் நீரும் பார்க்கடல் மலரும் கொண்டு வந்து விட்டோம். 48 நாள் சக்தியானவள் உரைத்தாள். 47வது நாள் முடிந்து விட்டது. இன்னும் இருப்பது ஒரு நாள். அந்த ஒரு நாள் பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை சோதரம் பெறலாம். அதனால புறப்பட்டு வாருங்க. இந்த உலகத்தில் இது கொண்டு என்னை எதிர்ப்பவர் யாருமே இருக்க முடியாது. பேசிக் கொண்டிருக்கிறோம். உனக்குதான் ஆபத்து. எனக்கு ஆபத்தா? உண்மைதான். யாரால் தேவ பதவியை பறித்து விட்டார். இருந்தாலும் இருந்த போதிலும் மீண்டும் அந்த பொன்னுலக தலைவன் தேவ பதவி அடைய வேண்டும் என்று மகா பிரசங்கத்தை நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த சக்தி சிவரும் போகாமல் இருந்தார் பௌத்திர மகாரிஷி. ஆகையினால் அனைவரும் சக்தி எழுந்து விட்டார்கள். மீண்டும் சக்தியை பெறுவதற்காக மீண்டும் சக்தியை பெறுவதற்காக அந்த சக்தியானவர் சப்தம் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிகளை உட்பட செய்திருக்கிறார். எதற்காக? பாரிஜாத மலரையும் பார்க்கடல் ஜலத்தையும் கொண்டு வந்து அந்த ஈஸ்வருக்கு கொண்டு வந்தால் பூஜை செய்தால் இந்த சக்தியை மீண்டும் பெற்று விடுவார்கள். முடிந்து விட்டது. இருப்பது ஒரே நாள். இந்த நாள் எடுத்து விட்டால் அனைத்து தேவர்களும் சக்தி பெற்று விடுவார்கள். புறப்படுகிறேன். சந்திக்கிற சப்த கணிகளை கொண்டு வந்து விட்டோம். இருப்பது ஒரு நாள். இந்த ஒரு நாள் பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இருந்த சக்தியை சிவபெருமான் பெற்று விடுவார். அதனாலே ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். இருந்தாலும் புறப்பட வேண்டும். போகலாம் பூஜைக்காக. கரத்தில் இருக்கும் பார்க்காத மலரும் பார்க்கடல் நீரும் என் கரத்துக்கு வந்தாக வேண்டும். நீ செத்து கேட்டு பாரு. கொடுக்கிறாள பாரு. யார் நீங்கள்? சொல்லு. நாம் யார்? போனா வாங்கி சொன்னீங்க 2 பேரும். எந்த கல்ல போனா வாங்கி சாப்பிட்டீங்க? நானு. ஆமா. இல்ல இப்பதான் கொட்டாவுல நடந்தது சண்டை போண்டாக்கு. போகும் போது வழியை மறைக்க வேண்டிய காரணம் யாது? நீங்கள் இருவரும் யாரடா? எதற்காக வர வேண்டும்? நாங்கள் யார், நீ யார் என்று கேட்கின்றாய். எங்களை பார்த்தா உங்க கண்களுக்கு தெரியவில்லையா? தெரியாது. உண்மையை சொல்ல முடியாது. போகு வழியை வழி தடுத்து நிற்க வேண்டிய காரணம் யார்? நீ யாருடா? யாரு? ஓ, கடல் கண்டா சூரன் என்பவன் நீதானோ? போகும் போது வழி மறைக்க வேண்டிய காரணம் எதற்காக சொல்லு. கரத்தில் இருக்கிறது என்னது? பார்க்காத மலர், பார்க்கடல் நீர். ஆமா. எங்கு கொண்டு செல்கிறேன்? எதற்காக எடுத்து செல்கின்றோம் தெரியுமா? ஆகாயமாக படியழைக்கக்கூடிய கர்த்தன் ஈசன் சிவபெருமான் சக்தியை இழந்து தனிமீது காணப்படுகின்றார். அவருக்கு 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை பெறுவார் என்று என் சக்தி, என் தாய் கட்டளை. அதன் பிரகாரம் ஓடி வந்தோம், மலர்களை பறித்தோம், ஜலம் கொண்டு போகின்றோம். போக வழி விடு. ஆமா. கருத்தில் இருக்க பாரிஜாத மலரும் பார்க்கடலை என்ன கரத்தை கொடுத்து விடுங்க. முடியாது. முடியாது. கொடுக்க முடியாது. நீ கொடு. கொடுக்க முடியாது. சத்தமா கொடுக்க முடியாதடா. சொல்லு, சொல்லு, சொல்லுமா. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. இவன் எப்படி பாகத்தியா பேச்சு மாதிரியா இருக்கா? கொடுக்க முடியாது. இந்த கண்ணா தாத்தா தாத்தா மேல பேச
உன் பக்கத்துல இருக்கிறானே யார பல்ல பல்லாண்டு பட சப்ப சரி விடு கேட்கிற மீண்டும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது. இப்பொழுது எனது கரமானது உங்கள் மீது பட போகிறது. கடகண்டாசுரா, நானே எடுத்து செல்ல போகிறேன். என்னது எங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டிய பார்ஜாத மலரும் பார்க்கடல் நீரும் எங்களிடமிருந்து எடுத்து செல்ல எடுத்துக்கொண்டு செல்ல போகிறேன். ஒரு காலமும் முடியாதடா, முடியாது, ஒரு காலம் முடியாது. முடியாதா? இப்பொழுது வா, எனது கரமானது உங்கள் மீது பட போகிறது. ஓ முடியாதா? ஏய், நாங்களோ சின்ன சிறிய பெண்கள் உங்களை விட்டு விடுங்க. அடி கொள்ளையே. கொடுக்க முடியாது, கொள்ளையே. கொடுக்க முடியாது. கொடுக்கா? சொல்லு வாய்த்தண்ணே. நீ கொடு. உன்னை விட்டு விடு, நான் கொடு. ஏய், இவனை பார்த்தாலே எப்படி காட்சி அளிக்கிறாய்? விடலாமா? ஏய், அடி வண்டி தான் அடிவி உன் முகம் காண வருவாயினி மனிதாமணி. வருவாய் தரில் மதிவி உன் முகம் காண வருவாயினி ஓம் சக்தி, பராசக்தி. என்னது கடற்கண்டாசுரன் என்பவன் ஓடி வருகின்றான். நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டிய பார்த்தாத மலரும் பார்க்கிற நீரும் கொடுக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்தே ஓடி வருகிறான். அதனால் தங்கைகளா, அக்கா, நம்மை படைத்தவள் ஒரு சக்தி. அந்த சக்தி உண்மையில ஒரு பத்தினி பெண்ணாக இருந்தார், பத்தினி தெய்வமாக இருந்தார். 7 கன்னிகளாக நம்மை படைத்திருக்கின்றார். ஆமா, 7 கன்னிகளும் நாம ஒரு பத்தினி பெண்ணாக இருந்தால் அந்த ஆடவருடைய கரம் நம்ம மீது படைத்தது முன்பதாக இப்படி நாம் 7 பேரும் 7 கல்லாக அமையலாம். அந்த 7 கன்னிமரை துரத்து கொண்டு வந்தேன். ஏண்டா 7 பேர் 7 கல்ச்சலைகள் மாறிவிட்டார்களே. ஆமாங்க. என்ன சரி, அதெல்லாம் விடு. எங்க தாத்தா மேல முண்டக்கண்ணன் சொன்னால அவ எங்க இருக்கிறா பாரு, அவ எங்க இருக்கிறா பாரு. முதல்ல மாற்றிட்டானா? அதெல்லாம் விடு. என்ன பல்லாண்டு சொன்னால அவ எங்க இருக்கிறா பாரு. இவளா? இதுதான் சமயம். விடக்கூடாது. இப்பொழுது இந்த பார்க்கல நீரம் பாரதிய மலரும் கொண்டு செல்ல வேண்டிய கரங்கடக்குள். இறைவா, இது என்ன சோதனை எனக்கு நேர்ந்த வேதனையா? படிகளுக்கு அப்புறம் அனைத்து சக்தியிலும் இழந்து கிடக்கின்றாரே. இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து சப்த மாதர்களிடம் ஒப்படைத்து 47 தினங்கள் முடிந்துவிட்டது. இன்றுதான் இறுதியான நாள். சென்ற கன்னிகள் இன்னும் வரவில்லை. அவர்களுக்கு என்ன நீதானதோ நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. எப்பொழுது வருவார்கள் என்று வழி மீது வெடி வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றேனே. நான் படைத்த கன்னிகளா? அது நான் படைத்த கன்னிகள் 7 பேரும் 7 கல்லாக மாறிவிட்டார்கள். பரமேஸ்வரா, நீங்களே இந்த சக்தியை மீண்டும் பெற
முடியாதா? நீங்களே சக்தியை மீண்டும் பெற முடியாதா? ஆண்டவா 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 ஆண்டவா, படிகளுக்கும் பரமனே, என் தலையின் விதி இதுவா? ஏன் படைத்தாய் ஆண்டவனே? ஏதுமறியாத சூதுவாதில்லாத நெஞ்சில் சூழ்ந்ததொரு வேதனை. என் தலையின் விதி இதுவா? மன்னன் எல்லாம் மாளிகை மாதிருந்து என்ன பயன்? புரியலையா சோதனையே? ஆண்டவா, நீங்கள் இருந்த சக்தியை விட்டு பெற முடியாதா? இருந்தாலும் இப்படியே விடப்போவது கிடையாது. இப்பொழுது என் மகன் ஐயனாரப்பனை கிடைத்து இதற்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்குகின்றேன். மகனே ஐயனாரப்பா, வணக்கம். எல்லாமே இறைவன் நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? எதற்காக அவதரித்து? பேசுறியா? தண்ணி ஊற்றணும் தூங்கி நின்றுட்டு இன்னும் அரிக்கும் மரனுக்கு மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயர் தான் ஐயனாரப்பன். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் இன்று எதற்காக வந்திருக்கின்றேன்? கொடுபாவி கடல் கண்ட சூரன் தான் பெற்ற வரத்தால் அனைத்து தேவரையும் அடிமைப்படுத்தி விட்டார். இந்த உலகிற்கு படியளக்கக்கூடிய பரம கடவுளை சக்தியை இழக்க செய்து விட்டார். படியளக்கும் தொழிலே சமத்து நின்று விட்டது. அனைத்து ஜீவ ராசிகளும் பசியால் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தந்தை இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும். அது மட்டுமா? அது மட்டுமா? பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வர சென்றார்கள் என்னுடைய தங்கைகள் சப்த கன்னிகள். பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து 48 நாள் தபம் இருந்து என்னுடைய தந்தை ஈசனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றுவிடலாம். 48 7 நாள் முடிந்துவிட்டது. இன்று 48வது நாள். என் தந்தைக்கு அபிஷேகம் செய்யும் தருணத்தில் கடல் கண்டா சூரன் ஓடி வந்து என் தங்கைகளை அடியோதனமாக அடித்து கைப்படாத இந்த கன்னிகள் பூஜை செய்தாதானே ஈஸ்வரனுக்கு இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும். இப்போது என்னுடைய கரத்தை உங்கள் மீது வைத்து உங்களை கரப்படைய செய்கிறேன் என்று துரத்தினான். என்னுடைய தங்கைகளோ அந்த கடல் கண்டா சூரனுக்கு பயந்து 7 கன்னிகளும் 7 கல்லாக மாறிவிட்டார்கள். கல்லாக மாறிய தங்கைகளும் மீண்டும் உயிர் பெற வேண்டும். இழந்த சக்தியை என் தந்தைக்கு மீண்டும் பெற வேண்டும் என்றால் கடல் கண்டா சூரன் கருத்திருக்கின்ற
பாரிஜாத மலரையும் பாற்களின் நீரையும் கொண்டு செல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இப்போதே அந்த கடல்கண்டா சூழலோடு சமான் புரிய வேண்டும். அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இன்று நம்முடைய கிராமத்தில் அருமையான ஒரு சரித்திர நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இருந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கன்னிகளும் கல்லாக மாறிவிட்டார்கள். அவர்கள் உயிர் பெற செய்ய வேண்டும். மும்மூர்த்திகளில் முதல் கடவுளாக திகழக்கூடிய பரம கடவுள் சக்தியை இழந்திருக்கின்றார். அவருக்கு சக்தியை பெற வேண்டும். சக்தியை கொடுத்து ஆண்டவனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. முக்கியமா இந்த கதையிலே முக்கியமான காட்சி, ஒரு கும்பாபிஷேகம் காண்பது கோடி கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த அதிகால வேளையிலே நம்முடைய கிராமத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. தயவு செய்து அமைதியா இருந்து அந்த கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு அந்த தண்ணீரை உங்கள் மீது தெளித்துக் கொண்டும் அந்த தண்ணீரை தீர்த்த தண்ணீரை உங்களுடைய இல்லத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய வீட்டில் தெளித்தால் உங்களுடைய குறையெல்லாம் தீரும், உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும், செல்வங்கள் பெருகும். அது மட்டுமா, திருமண தடை உள்ளவர்கள், தீராத நோய் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த காட்சியை கண்டு ரசி உங்களுடைய அந்த ஆண்டவன் காட்சியை பெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய குறையெல்லாம் தீரும். தயவு செய்து யாரும் எழுந்து போவாதீங்க. ஒவ்வொருத்தரும் எழுந்து போயினே இருக்கிறீங்க. நாவல் சார்ந்தா இந்நேரம் குத்தாட்டம் கும்மாளம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சரித்திர கதை. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு கதையை எல்லா கம்பெனியும் நடத்திடாது. தயவு செய்து கும்பாபிஷேகம் முடியும் வரை யாரும் எழுந்து போயிடாதீங்க. ஆகட்டும். ஓடிவா ஓடிவா. யாரு தெரியல? நான் தாண்டா உன்னை கொல்ல வந்த யமன். அந்த யமனுக்கு யமன நான்டா. நீ யாரு? நீ எப்படிப்பட்டவன்? முன்பு நேரத்திலே என்னுடைய தமையன் முருகனுக்கு பயந்து கருங்கடலில் பயந்து வாழ்ந்த ஒரு பேதி பையன். சொல்கின்றேன், என்னுடைய தங்கையின் கருத்தில் இருந்து பெற்று சென்ற பாற்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொடுக்க முடியுமா முடியாதா? பார்க்கடல் நீல பாரிஜாத மலர் உன்னிட நான் கொடுக்க அரிக்கு மரனுக்கு மகனாக பிறந்தவன் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார் அப்பா. ஒரு ஆணுக்கு ஆணுக்கு எடுத்து பாருங்க. எனது மகிமை தெரியாமல் எனது மந்திர சக்தியா மாயமாக்கி விட்டேன் அவனை. நான் இன்னும் யார் யார் வருகிறேன்
வந்தது வராத்தமா அக்காலை ஒளி சிவபெருமான பார்க்கணும்னா முன்னாடி இருப்பது என்ன? காலை. அந்த காலையை ஒடித்தாண்டா அந்த சிவபெருமான பார்க்க முடியும். நான் யாரு? என் பேரு, என் நாமதேயம். ஆறு கமலத்தில் அரு உருவாய் பிறந்த ஆறுமுக கடவுள் எதற்காக பிறந்த? சூரரை கருவறுக்க. ஆறுமுக கடவுளாக பிறந்து தீ என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் என்னை போற்றும் பக்தர் அருணகிரிநாதர் எனக்காக திருப்புகழை பாடியிருக்கிறார். எப்படி 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 முக்தை தரு பக்தி திருநலை முக்த தரு பக்தி திருநலை அக்கிக்கு விளக்கி முத்து குறித்து குருபர எனவோ அப்படியே பக்தர்கள் போற்ற கந்தனாக கணபனாக கார்த்திகேயனாக நான் பிறந்திருக்கிறேனடா. நான் என்ன
எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக கல்லாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கன்னிகள் தந்தைகள் ஆ, கல்லாக போயிருக்கிறார்கள். ஆமா. அவர்கள் கரத்தாலே பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் நீரையோ கொண்டு வந்து ஆ, சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக செய்வதற்காக கடல் கண்டா சூரனை காப்பதற்காக ஆ, நான் ஓட்டம் நல்ல நடந்து ஓட்டம் நல்ல நடந்து வந்திருக்கேன். ஆ, அழைத்து வாங்கணும். ஐயோ, பாத்து. ஆமா என்ன உலக போதே ஐயா, என்ன வித்து காட்டு வந்துக்கிறானோ ஐயோ, நான் எதுவும் கேட்கல, நீங்க தான் கேட்டுக்கீங்க. ஏய் எனது கோட்டைக்குள் எனது அடே அடுமை கடல் கண்டா சூரா, அங்க பாருங்க குரங்கு மாரி ஆடி நின்னுங்கிறான். அதிசயம் நடக்குது மண்ணுல நான் அழகாக பார்த்த கண்ணுல. அதிசயம் அதிசயம் ஏன் அதிசயம் நடக்குது மண்ணுல நான் அழகாக பார்த்த கண்ணுல. பெனாக்கி கிடக்குறாமா யாரு தெரியல. என்னடா உனக்கு வேணும்? ஏய் உத வாங்கி போட்டு வந்துக்கிறேன். இறங்கி வந்து வாங்கிட்டு போ. போறப்போ வாங்க போற ஏன்பா இறங்கி வா. அடே கடல் கண்டா சூரா, நான் யார் என்று தெரியவில்லையா? யாரா சொல்றா எனக்காக பயந்து கொண்டு ஆழி என்ற சமுத்திரத்திலே ஓடி ஒளிந்த பேடி பயல நான் தான் முருகனா மலையாள வீரனாக வந்து நான் பயப்பட மாட்டேன் அந்த முறை எனக்கு ஐயா. ஆ, இவனுக்கு என்ன பயப்பட வேண்டாம். ஏய் அவன் கிடைக்கிறான், சின்ன பையன். ஆமா எதற்காக இங்க வந்திருக்கிறாய்? அடே கடல் கண்டா சூரா, எனக்காக பயந்து கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே ஓடி ஒளிந்த பேடி பயலே எனது சிவபெருமான் இடத்தில் என் தந்தை இடத்திலே சாகாவரம் வேகா உடல் போகா செல்வம் இந்த உலகத்திலே மறைந்திருக்கும் 7.5 கோடி மந்திரஜாலம் மாயாஜாலம் இந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது அப்புறம் நான் செய்வான். ஏய் இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஊடு விட்டு ஊடு போயிடுது. ஏய் இந்த வரங்களை பெற்றனா ஆ, இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் உனக்கு? எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலும் அழிவென்பதை இருக்கக்கூடாது. இதோ இந்த வரத்தை பற்றி இருக்கிறேனே இது எப்படி இவனுக்கு தெரியும்? ஆ? நீ வரம் பெற்றாயே அந்த சிவபெருமா அவன் யார் தெரியுமா? என்னுடைய தந்தையடா. வெட்டி வைடா அவன் வாயில. வாய வேண்டாம் தோல்பது. ஏய் வணங்க அம்மா வந்து விட்டா என்ன காரணம் கேட்கிறேன். ஆமா வந்து விட்டா. எதிர்கால் வீக்கம். ஆ, அட பைத்தியக்காரா, நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக ஓடி வந்திருக்க? கல்லாக இருக்கக்கூடிய என் தந்தைகள் அவர்கள் கன்னிகள் அவர்கள் உயிர் பெற செய்ய வேண்டும். நான் கடைசி சாவு கடைசி சிரிப்புன்னு பாக்குறேன். கடல் கண்டா சூரா, எங்கள் தங்கையின் கரத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறேன். இதை கொண்டு செல்வதற்காக வந்த முன்னால் முடியாது. எனது அண்ணன் ஐயனார் அப்பனை உன் மந்திரத்தால் கட்டி பிணைக்கட்டிருக்கிறார். வாழ்வதோ சாவதோ. அதே போல உன்னை நான் கட்ட போகிறேன். அட பைத்தியக்காரா, இந்த ஒட்டை சிறுவனை வெல்ல பட்டாள வேண்டுமா? வேண்டுமா? எனக்கு தேவையில்லை பட்டால் நான் ஒருவனே போதும் உன்னை வெல்வதற்கு. டேய், இப்பொழுது நீ கட்டுணர்ந்த மந்திரத்தெல்லாம் நான் பெற வேண்டும் என்றால் உமக்கும் எனக்கும் நிபந்தனை போட்டி இருக்க வேண்டும். பார்க்கிற நீல பாரிஜாத மலர் உனக்கு வேண்டும் வேண்டாம். போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி கடுகடா பொறாமை இருக்கக்கூடாது. 3 பலியிட வேண்டும். அந்த 3 பலிகளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக பார்க்கிற நீர பாரிஜாத மலர் உன் கருத்தில் நான் படுத்துகிறேன். 3 பலி நான் கோழியா ஆடு அதுவா? முதல் பலி என்ன? கனி பலி எடுத்துக்கொண்டு வா போடா.